நம்ம இன்னைக்கு ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ குனாஃபா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குனாஃபா ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி. வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள். பெர்ஃபெக்டான குனாஃபா நீங்கள் வீட்டிலேயே செய்ய முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குனாஃபா சேமியா எடுத்துக்கோங்க. இது நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். குனாஃபாக்குனே சேமியா விற்கும், அப்படி இல்லைன்னா குனாஃபா டோன் கூட கிடைக்கும். அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கலன்னா நார்மல் நம்ம பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா இருக்குல்ல, அதுலேயே ரொம்ப சன்னமான வெரைட்டி கிடைக்கும், ரொம்ப தின் வெரைட்டி கிடைக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பெரிய சேமியா யூஸ் பண்ணாதீங்க, அது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு குனாஃபா சேமியா கிடச்சிதுன்னா ரொம்ப பெட்டர். அது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் ஆன்லைன் லிங்க் கூட ஷேர் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இந்த சேமியாவில் சின்ன கட்டிகள் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. லேசாக இந்த மாதிரி திருகுனிங்கன்னா உடஞ்சிரும். நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் பட்டதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த நெய் எல்லா பகுதியிலையும் நல்லா பட்டதளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுதுன்னா நீங்கள் சேர்த்துட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் நார்மல் சேமியாவில் பண்ணுறதா இருந்தால் கூட இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டிகள் இல்லாத மாதிரி. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஓகே, க்ரீம் தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது நல்லா ஆறி வரும்போது இன்னுமே நல்லா திக்காகும். அடுத்தது சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதி வரணும். குலாப் ஜாமுன் சிரப் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பிசுப்பாக இருக்கணும். ஃபுட் கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல். ஃபுட் கலர் சேர்க்காம கூட செய்யலாம். அதே மாதிரி ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல கலர் கொடுக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி குலாப் ஜாமுன் சுகர் சிரப் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை, லேசாக பிசுன்னு இருந்தாவே போதும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இந்த மாதிரி கேக் டின் எடுத்துக்கோங்க. நான் 7.5 இன்ச் அளவுக்கு கேக் டின் எடுத்திருக்கேன். இப்போ இது உள்ளே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஓரங்கள்லையும் படுறது அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டீமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக வெளியில் வரும். இப்போ பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இது போல் சேர்த்துருங்க. நல்ல ஒரு திக்கான லேயருக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா அழுத்தி விட்டுருங்க. நான் பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா அழுத்திக்கிறேன். பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா நீங்கள் அது வச்சு அழுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளாட்டான சின்ன பவுல் இருக்கும்ல, அது வச்சு கூட அழுத்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் ஆறுனதுக்கப்புறம் நான் திக்காகும்னு சொன்னேன்ல, எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். எல்லா க்ரீமுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 1/4 கப் அளவுக்கு மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. நான் துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சீஸ் சேர்க்காம வெறும் க்ரீம் வச்சு கூட பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெறும் சீஸ் போட்டு கூட பண்ணலாம். ஒரிஜினல் ரெசிப்பியில் க்ரீம் அண்ட் சீஸ் ரெண்டுமே இருக்கும், அதனால் நான் ரெண்டுமே சேர்த்து பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு சீஸ் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். சீஸ் சேர்த்ததுக்கப்புறமா மீதம் இருக்கிற சேமியாவை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. லேசாக போட்டுட்டு லேசாக டேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தணுன்னா நம்ம சேர்த்துருக்க சீஸ் க்ரீம்லாம் வெளியில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணுறது அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ லேசாக இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. சீஸ் க்ரீம் வெளியில் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி பொறுமையாக அழுத்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இதை நம்ம அவன்லையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் ஸ்டவ்வில் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் பண்ண போகிறேன். ஸ்டவ்வில் பண்ணுற ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவனில் பேக் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இடையிடையில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மேலே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது முழுமையாக தயாராகிருக்குன்னு அர்த்தம். லேசாக வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா கத்தி வச்சு ஓரங்களை கீறிட்டு நம்ம இதை வெளியில் எடுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி கவிழ்த்திடுங்க. கவிழ்த்திட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெளியில் எடுத்துருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக தயாராகிருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணினா பிஸ்தா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சிரப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கிறது பிடிக்குமோ அந்த அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த சேமியா ஃபுல்லாக நனையிறது அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துருக்கேன். அப்போ சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குனாஃபா சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பொறுமையாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெளியில் அந்த சேமியா, அதுக்கப்புறம் சுகர் சிரப், உள்ள க்ரீம், சீஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் இதை வீட்டில் தான் தயார் பண்ணியிருக்கீங்கன்னு. எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் குனாஃபா ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் நான் சொல்லியிருக்க அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில், பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் சூப்பரான குனாஃபா தயார் பண்ண முடியும். உங்களுக்கு குனாஃபா டோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக குனாஃபா டோ வச்சு செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொன்னது போல் குனாஃபா சேமியா யூஸ் பண்ணலாம். அதுவும் கிடைக்கலன்னா தின் வெரைட்டி நார்மல் சேமியா யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.